வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கு கேட்குதடி முத்தம்மா நீலைக்காக கீழும் நீலைக்காக விலகும் கால பயணம் 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 வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து கேட்குதடி முத்தம்மா காதலிலும் கண்டே கண்டெடுத்து வந்தேன் கால ஓசையிலே மனசே ஆகாய கண்டே ஆதிவர கண்டே ஆனந்த வேலையிலே மனசேனா தேடி வந்ததே பாடி வந்ததே வெற்றி வெற்றி கோவில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து கேட்குதடி முத்தம்மா பாடுகின்றதே மன்னார புஷ்பத்தை பாடுகின்றதே முகவேதையில் இழப்பு வரையில் நல்ல தீராட்டில் நீராட்டமாவா வெற்றி வெற்றி சுற்றி வந்து கேட்குதடி முத்தம்மா நீலைக்காக நீலைக்காக கால பயணம் 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 வெற்றி வெற்றி என்று கோவில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து கேட்குதடி முத்தம்மா உங்கள் பாடி
ஒரு சாத்து படுக்கட்டுமா அத்தை சாத்து படுக்கட்டுமா ஒரு சாத்து படுக்கட்டுமா அத்தை சாத்து படுக்கட்டுமா சொல்லுங்க ஒரு சாட்சி படுக்க வேண்டாம் அத்தன் சாட்சி படுக்க வேண்டாம் ஒரு சாட்சி படுக்க வேண்டாம் அத்தன் சாட்சி படுக்க வேண்டாம் கேத மாடு மாதிரி 4 கால பாய்ச்சல்ல குளிஞ்சுக்க நீங்க மாமே நீங்க குளிஞ்சுக்க நீங்க மாமே அவங்க எங்க ஊர்ல பொண்ணா பண்றதுக்கு மண்ணா பண்றா கூட 4 பேர் அது ஏறி இருப்பாங்க கலப்பைய போட்டு ஒட்டு பண்டு உடச்சணும் கட்டை வச்சிருக்கீல அந்த கட்டையை எடுக்குவாங்களே லைட்டா எனக்கு இறங்கிக்கிச்சு என்னன்னு தெரியல ஆன ஆட்டத்துல ஆமா கொண்டுட்டு விடாங்க அடிமாமா அடிமாமா நெஞ்சில் அடிக்காது வேண்டாம் குஞ்சில் அடிச்சுப்பா இல்லையா எனக்கு அமைந்த குடும்பமா யாருக்கு அமையக்கூடாதுங்க யாரையும் நம்பி வண்டியில போக முடியல ஒரு 30-35 லிட்டர் வந்திருக்கும்டா சொன்ன பால் சொம்போட பஸ் ரூமுக்கு போனேன் சரி பால் சொம்பு வாங்கிட்டு மாட்டா எரிஞ்சேன் என் புடிச்சேன் எதுல இதுலதான் எதுல செவத்துல இங்க எரிஞ்சுன்னா தெரிஞ்சிருக்க மாட்டா அதான் கேட்டேன் சரி அப்ப பால் சொம்போட ஒரு பால் சொம்பு வாங்கி மாட்டான்னு எரிஞ்சேன் சரி சரி நம்ம மேலதான் ரொம்ப நோக்கமா இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்தேன் சரி பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வந்துட்டான்டா எதுக்கு பால் பிடிச்சேன் சடுப்புழுக்கு அடிக்காண்டா பாச்சாம்பத்துல எதுல இதுல காம்புல எத்தனை காம்பு இருக்கு ஆட்டுக்கு 4 காம்பு இருக்கு மண்டைக்கு தெரியல எனக்கு ஒத்த காம்பு தான் அதுக்கு தெரியல தண்ணியை ஊத்தி சடுப்புழுக்கு ஆடிட்ட முண்டை விளக்கெண்ணிய போட்டு நல்லா உருவி எதுல இதுல காம்புல மாசு காம்பு நினைச்சு ஏன் காம்புல போட்டு தடவராண்டா சரி சடுப்புழுக்கு அடிக்கிறேன் அடிச்சு தண்ணியை கூட பக்கெட் கூட காலி பண்ணிட்டு இழுக்கிறேன் எப்படி 40 லிட்டர் 50 லிட்டருக்கு அந்த பார்த்தா 4 சுட்டுக்கு மேல வரல எனக்கு 4 சுட்டு தான் வரும் 4 சுட்டுக்கு மேல எங்கிட்ட வரும் நான் தான் காலமாறே பசிமாறான வரவசையே சரி இதெல்லாம் சுத்தப்படாது சரி நல்ல ஒருத்தருக்கு வாக்கப்பட சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டேன் யாருக்கு அவருதான் கேட்பான் எனக்கு அவனுக்கு வாக்கப்பட்டான் ஆளுக்கு ரங்கரத்னமா அடிச்சு பிச்சுரியா மனுஷன் ரக்கடா அடிச்சு என் பாவடை கிழிச்சிரியா மனுஷன் யாருக்கு வாக்கப்பட்டேன்றீங்க அடுத்த ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேன் யாருக்கு பஸ் டிரைவர் அரசாங்க பஸ் ஓட்டுறாங்க சரி அது என்ன சொல்லிட்டு கண்டக்டர் விசில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றேன் சரி நைட் நேரத்துல எவ்வளவு இந்த மாதிரி விசில் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நக்கடா அடிக்க கிளம்பிட்டேன் கண்டக்டர் விசில் அடிச்சாரு அந்த பாட்டு வந்து எதிர்த்து விடிக்காத எவ்வளவு விசில் அடிச்சு அப்ப பாட்டேன் நைட் 1 மணி நைட்டு பூரா தூங்கி இருப்பாங்க எல்லாரும் நைட்டு தூங்க நைட்டு ட்ரெயின் 1 மணிக்கு நம்ம வீட்டு சைடு போவேன் சரி ஊண்டு அடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சேன் நக்கடா ஆரம்பிச்சேன் கொலை அத்துறேன் சரி இந்த புருஷன் கையில விழுத்து அப்படி எத்தனை புருஷன் தான் இருக்கு ஒரு கண்ட்ரேட் வாக்கப்பட்டேன் ஒரு 30 புருஷன் சரி ஒரு கண்ட்ரேட் வாக்கப்பட்டேன் சரி அவருக்கு வாக்கப்பட்டு அவருக்கு வாக்கப்பட்டு போயிருக்கேன் கண்ட்ரேட் உள்ள நிக்காத வெளியே நிக்காத உள்ள வாங்க கூப்பிட்டேன் நான் உள்ள போனையா நான் 10 உள்ள போனேன் சரி அதை என்ன செய்யறேன் டிக்கெட் கிடைச்ச அப்படியே ஷாக்கெட் அப்புறம் கிழிச்சு தொங்க விட்டு ஒரு பக்கம் தான் தொங்க விட்டானா தொங்க விட்டியா சரி அதை என்ன சொல்றேன் உனக்கு எத்தனை டிக்கெட் போட்டியா எனக்கு ஏகப்பட்ட டிக்கெட் போடுறேன் ஏகப்பட்ட டிக்கெட் போடுறான் அதே டிக்கெட் போட்டா பரவாயில்ல இருக்கிற ஆளுக்கு போய் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விட்டான் வீட்டுக்குள்ள டிக்கெட்டுக்கு எவ்வளவு டிக்கெட்டுக்கு எவ்வளவா அதை 2 ஆம்பளை முட்டை போட இருந்துட்டால இன்னொருத்தருக்கு வாக்கப்படணும் வாக்கப்பட்டேன் யாருக்கு நைட் செட்டுக்கான அழகரங்க மாதிரி ஒரு ஆளுக்கு வாக்கப்படலாம் வாக்கப்பட்டேன் சரி
அவருக்கு வாக்கப்பட்ட நைட்டு பஸ் ரூம்ல பால் சொம்போட போல வெளியில இருந்துருப்பாரு உங்க மனுஷன். சரி பஸ் அதே மாதிரி சொம்ப வாங்கி மட்டாவது எரிஞ்சாப்புல. சரி எரிஞ்சிட்டு நைட்டு பார்த்தா வீடு சொல்லுவாப்புல, நைட்டு எடுத்து சொல்லுவாப்புல. எதுல சொல்லுவாப்புல அதுல வீடு ஓட்டையில அப்படியே சொல்லுவாப்புல, சொல்லுவாப்புல எடுப்பாப்புல, சொல்லுவாப்புல எடுப்பாப்புல. சென்ட்ரேட் ஓட்டினாலும் ஓட்டுவாப்புல. சரி இதெல்லாம் சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு வாக்கப்படும் சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன். யாருக்கு? யூடியூப்காரர்கிட்டே வாக்கப்பட்டேன் ஒரு ஆளுக்கு. யூடியூப்காரருக்கு தானா? ஆமா. அண்ணன் மாதிரியா? அண்ணன் மாதிரி ஒரு யூடியூப்காரருக்கு வாக்கப்பட்டேன். சரி அவர் நைட் ஆச்சுன்னா அந்த பஸ் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமரா தூக்கி நடுவுல வச்சிருக்கேன். சூப்பர். லைவா? லைவ் பாக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு லைவ். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கியா? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குமா? அரே இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்ட கேமரா தூக்கி கிளம்பிடுறப்ப பார்த்தா இப்படின்றாப்ல இப்படி கட்ட கிட்டுன்றாப்ல. இன்னைக்கு வந்து என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. கிறிஸ்டிக் வியாழக்கிழமை நேற்று முன்ன இன்னைக்கு உன் கப்பலை பழந்துடா ஒரு நாளையா படுத்திருக்க. வெதர் எடுத்து போய் ஆட்டுக்குட்டி விற்கிறாங்க. ஆட்டுக்குட்டி விற்காம தொங்க விட்டுருவீங்க. ஆட்டுக்குட்டி விற்கிற மாதிரி நான் வருது ஐயா. என்ன வருது? இந்த ஆடு உரிக்கிற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன். சரி இதெல்லாம் லிஸ்ட்லயே வரலையே. அவன் பார்த்தா நைட்டு பஸ் கட்டி சூடி கட்டி திட்டிட்டு உட்காந்துருக்கானா. கிருட்டு உருட்டு திட்டிட்டு உட்காந்துருக்கேன். எதுக்கு? நைட்டு காலை இங்கிட்டு ஒரு காலை விரிச்சு வச்சிருக்கேன், இங்கிட்டு ஒரு காலை விரிச்சு வச்சிருக்கேன். சரி ஏன் அவன் காலை உள்ள விட்டுட்டு போட்டு மிதிக்கிறேன். வங்கோலையா மிதிக்கிறேன். எதுல விட்டு மிதிக்கிறியா? அப்ப எதுல விட்டு மிதிக்கிறேன்? வங்கோலையா மிதிக்கிறேன். நங்குன்னு மிதிக்கிறேன். சரி அதே விடிய கால ஆச்சுனா கூறு விற்க ஆரம்பிச்சு. எத்தனை கிலோ வந்துச்சு? அது நான் மிஞ்சி போனா ஒரு 3 கிலோ கூட வரமாட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என் உடம்பே அவ்வளவு இருக்கு. ஆமா என்ன போட்டு எலுமுண்டா எவ்வளவு? எலும்புண்டாவா? எலும்புனா 45 ரூபா. 45 ரூபாயா? ஆமா. வெறும் கறினா? வெறும் கறினா 35 ரூபா. சரி ரேட்டு கம்மிதானா? வந்து வெள்ளிக்கிழமை எங்க அப்பா என்ன சொன்னார்னா, என்ன சொன்னாரு? கல்விக்கருத்தமா காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னாரு. சரி அந்த இடத்துக்கு நான் மட்டும் போனா பத்துமா? பத்தாது. என் தோழியும் கூப்பிடணும், எங்க அம்மாவும் வராங்க. அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்விக்கருத்தமா காவல் பணிபுரிய வேண்டும். அதனால தோழியை கூப்பிடுறேன். சரி தோழி கண்ணாடி பார்க்கையிலே அந்த முன்னாடி உங்கதான் கண்ணீர் போகையில கொஞ்சம் பொருசாக ஏண்டி எப்படி இருக்க? ஏதோ நான் பெரியாஸ்பத்திரி பெற்ற கிடந்த அந்த பொம்பளை மாதிரி கேட்கலையாடி. ஏண்டி உங்களுக்கே பெரியாஸ்பத்திரி பெற்ற சேர்க்க தெரிஞ்சாங்க. ஆமா நாடா முடிச்சு செவனே நடந்து போய்க்கிறத வந்து மடால் ஏற்றிட்டு அந்த பைக்ல ஒருத்தேன். எதுல அடிச்சியா? வெட்டத்துல இடிச்சுட்டு சொல்லிட்டு நான் செசி மாட்டுல செவிட்டேன். செசி மாடு மாதிரியா இருக்கா? அக்கா பாயிட்டு போறக்கா. அக்கா எங்கக்கா போறேன்? இந்த பாயிட்டு போற அக்காவுக்கு உண்மைக்கு செய்வனை சொல்றீங்கக்கா. பாத்துக்கோங்க பெரிய செய்வனைக்காரன் நானு. என் முகலை பார்க்க பிடிக்காம தான் கிளம்பி போறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க திரும்ப முகலை பாப்பா என் அழகுக்கு என்னுடைய திறமைக்கு என்ன எங்க பொண்ணு கேட்டாரு தெரியுமா? என் வாயழக பார்த்து போட்டு என்ன வாடிப்பட்டியில ஏட்டாவோ காட்டம்னு சொன்னதுக்கு மறுபடியும் பார்த்தாங்க. அப்புறம் என் காலழக பார்த்து போட்டு இந்த காலழக பார்த்து போட்டு என்ன காரகுடியில கேட்டாவோ மாற்றம்னு சொன்னதுக்கு மறுபடியும் கேட்டாவோ நல்லா கத்தி போட்டோம். நன்றி போல 8 நம்பர் மாத்தி போட்டீங்க. சரி ஆமா இருந்துட்டாலும் எனக்கு ஆணையூர்ல கேட்டாங்க. ஆணையூர்ல கேட்டாங்க திட்டிதான் இருக்க முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. உனக்கான திருச்சிடா ரெண்டு பெருசுவோம் கிடையாது. ஆமாங்க இருந்தாலும்
இன்னைக்கு கண்ணுக்கு எடுத்து காவல் படை புரிகின்ற காரணத்தினால நானும் வந்தாச்சு, எனது தோழி வந்தாச்சு. ஆமா. எங்க அம்மாவையும் கூப்பிட்டு நல்லபடியா நந்தவனத்துக்கு போகணும். ஆளுநர் சோ என்று பறவை வரட்ட வேண்டும். ஆமா அம்மா. என்னடி கொலையிற அம்மா கிளம்பி போற மாதிரியா கட்டுது? ஆமா, இந்த மாதிரிலாம் காலை விழுந்து வச்சுக்க, இந்த பொருளை சோடி முடிச்சு போகும்.
நாளா பட்டினியா கிடந்த நாய்க்கு இருக்கும்போது வயிறு நாசவாய்க்கு நாய் 8 நாளா பட்டினியா கிடந்த குட்டி நாய் குட்டி நாய் அவன் சிட்டி முகல கட்ட முண்டை ஈழவத்தி முண்டை ஏதா ரொம்ப பிள்ளை என்னைக்கு வந்து படிச்சிருக்கீங்க. ஏதா இந்த பூ வச்சிருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி அப்பீங்க இவங்க புதுசாதி பண்ணி பெருமளை இருக்கிற மாதிரி கேரளாவில் வந்திருக்கேன் மாமா. கேரளா குட்டி நேரத்துக்கு நீ கேரளா குட்டி சொல்லிட்டாலும் என்ன கோமல குட்டி? ஒரு வருஷம் கேரளாவில் இருந்தேன் நானு எங்க அங்க எப்படி இருப்பாரு எனக்கு தெரியும். கேரளா என்ன வேலை உங்க பாத்தியே? மெட்டம் இல்ல சரியா மாமா. ஆமா அம்மா என் அமைப்பு கேளு ஒண்ணு பண்றது அப்படியே 10 ரூபாய் வந்துட்டே இருக்கு. எப்படி எப்படி ரசிப்பாங்க அப்படி நீங்க புதுசா சேர்ந்த வேலைக்கு சேர்ந்த பெண்மணியா? ஆமாங்க அம்மா. உண்மையிலே வந்து உன்னை பாராட்டணும். அம்மா ஏன்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் இப்ப தாவணி உடுத்துறது பெரிய அபூர்வமா இருக்கு. ஆமாங்க நீ தாவணி எடுத்து வந்திருக்க. ஆமாங்க. நல்லா லட்சணமா முடிய அப்படியே சுத்தி கொண்டு போட்டு வந்திருக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. படிவா எனக்கு வழக்கம் சொல்றேன். ஆமாங்கம்மா. நல்லா இருக்கட்டும். அப்பா வந்து ஏதாவது விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்பா சொன்னாருங்கம்மா. என்ன சொன்னாரு? வானப்பாடி கரவரை புதிய காணப்பாடி வரட்ட வேண்டுமாம்மா. அப்படி வரட்ட ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. இந்த இடம் பேர் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையை சொல்றீங்க. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்கம்மா. உன்னுடைய மனது எனக்கு சொல்லுமா? நல்ல மனைவியா சொல்லு. எப்படி இருக்கு? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஆமாங்கம்மா. ஆடி மாடி அப்புறமா வேலையை பார்ப்போம். அப்படி சொல்ல சின்ன பிள்ளையெல்லாம் சேர்ந்துருக்கோம். பால்வாடியில சேர்ந்து வந்திருக்கேன். அண்ணன் பண்றது அண்ணன் அமைப்பு அப்படி போட்டுருக்கு. சேர்ந்தெடுத்து இப்படி பிள்ளைலாம் போலதான் காவல் காக்கலாம். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்குது? அப்படி சொல்லிடுவா. சொல்லுங்கம்மா. மனசுல சொல்லுங்கம்மா. சொல்லிடுவானே. சொல்லுங்க. மன்னிச்சு கட்டுங்க. ஏண்டி ஈழவத்தி முண்டை
ஏங்க பார்த்து முடிச்சு 3 மணி நேரம் ஆச்சு. யாருங்க அப்ப பாட்டு தோல்விக்கு நினைச்ச ஆரம்பிச்சேன். அப்படியாடி ரொம்ப ஆர்வம் கோளாறு. என்ன செய்யறது சொல்லுங்க. என்ன ப்ரோ புது பொம்மையை வாங்கி கொடுத்தாலும் வாங்குவேன் இல்லப்பா. இந்த இடத்துல வந்து நல்ல நேரம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமாமா ஒரே ஒரு கச்சேரி இருக்கிறோமா? ஆமா ஆடி பாடி தான் அப்புறமா ஆமா ஆடி பாடி. ஆமா கள்ளக்கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா மனசும் பாட்டு சொல்லி பாட்டு சொல்லி சரியா 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 கள்ளக்கருங்கோயிலே